Anavariki Namaskaram. That's all I've learned as of now. And thank you, ma'am. Thank you for that introduction. It was so sweet. Thank you so much. Uh, I was supposed to meet you all probably 3 years ago, but I couldn't come for that press meet. Finally here for the Rise of Ashoka song release and press meet with everybody from the media here in Tamil Nadu. I'm very, very glad. I'm very happy that everybody here from the media in Chennai have come to support us today. Um, and I'm really grateful for this character, and hopefully, all of you will also like it. My character's name is Ambika. Uh, she's a uh, she's a well-read, um, especially for that time. The cinema happens in the late 80s to early 90s. So for that period of time, she's a well-read girl. So she has her own ambitions and her own dreams, and the story goes about how the community and how everybody in the community stands for one cause, and she also belongs there, so she also stands up for the cause in her own way. And my favorite would be probably right after the just before the song, there's a scene that's one of my favorites, and the climax portion is also one of my favorites. So hope all of you will also enjoy the cinema as much as my family and I enjoyed watching it, and hopefully you give the same amount of love and blessings on me and the entire team. Hopefully you enjoyed the song also that we just released. That's a song that it's actually a folklore. It's a folk song that's been taken and we've adapted into the cinema. So hopefully all of you enjoyed it and you'll enjoy the movie more. Thank you. என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு ஆக்சுவலி. இப்போ பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் ஓகே, இது எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க, இது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல. இந்த ஒரு புதுசாக படம் நான் இங்கே யாருமே இல்லை. கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ, அது வேறு. தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை. அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்குது, நடந்திருக்கு. இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணிருக்கு நமக்கு. அது நேச்சர் தான், இதுதான். அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சதீஷ் அவர் எஃபர்ட்டுக்கு. அவர் எப்பவும் ப்ரொஃபஷ்னலாக ஃபாலோ பண்ணி இப்படி பண்ணணும் சார். நான் நைட் போய்த்து இவ்வளோ எல்லாம் பண்ணுறது ஓகேயா, நான் அவருக்கு இல்லை சார் இப்படி பண்ணணும் சார், நீங்கள் வாங்க சார், நீ எல்லாருக்கும் தெரியும் சார், வாங்க சார், நீ பண்ணணும் சார், அப்படியெல்லாம் எனக்கு எனர்ஜி கொடுத்து இல்லை இவருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார் நம்ம படம். ஐம் வெரி ஹாப்பி டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஸ்பெஷல் டே. யூ ஆல் மேட் மை டே. ஒரு சின்ன பையன், ஒரு நம்ம அவ்வா கனசு, நம்ம அவ்வா கனவோடு அது. என்னுடைய மகன் அதில் இவருக்கு போகணும், நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே, அந்த மாதிரி கனவோடு. இப்போ எனக்கு அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நமக்கு தெரியாது, எந்த படமும் கூட அது ஹிட்டா ஃப்ளாப்பா அது நமக்கு தெரியாது. இப்போ படம் பண்ண டைம்ல நம்ம ப்ராம்ப்டா பண்ணியிருக்கோம். படம் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இந்த 10 இயர்ஸ் கேரியரில் ஒரு 10 to 12 ஃபிலிம்ஸ் அவ்வளோதான் ஹீரோயின் எடுக்கிறது. பிகாஸ் ஐ செலக்டட் வெரி சென்சிபிள் மூவிஸ். ஐ கான்ட் டூ ஸோ மெனி மூவிஸ். இயரில் 3-4 படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். பிகாஸ் தேர் இஸ் நோ ஸ்டோரிஸ். தட்ஸ் வை வி ஆர் செலக்டிங், வி ஆர் வெயிட்டிங். அண்ட் இந்த படம் நான் எதுக்கு ಇಲ್ಲಿ வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேன், பிகாஸ் ஐ ஹாவ் கான்ஃபிடன்ஸ். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்த கதை சாமராஜ் நகர பார்டர், தமிழ்நாடு பார்டர், கர்நாடகா பார்டரில் நடக்கிற கதை இது. அந்த மண்ணு கலரு, அந்த மனுஷன் கலரு, நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேட்சிங் இருக்கு. நம்ம தமிழ்நாடுக்கு மேட்சிங் இருக்கு. அந்த பாஷை, அந்த லாங்குவேஜ் கூட. இங்கே என்னடா எக்கடா என்னடா வாடா இங்கே இருக்கு. அங்கே நியர் சாமராஜ் நகர கன்னடா அது ஒரு ஸ்லாங் இருக்கு. ஏக்குடா, பாருடா, ஏனுடா, அந்த மாதிரி இருக்கு.
இப்போ பாருங்க, கல்யாணமே கௌரியில வந்து இங்கே எங்கே என்ன இருக்கீங்க? கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்கு. தெலுங்குல என்ன இருக்கு? கல்யாணமே கௌரி கல்யாணமே. தமிழ்ல என்ன இருக்கு? கன்னடத்துல என்ன இருக்கு? கல்யாணவே கௌரி கல்யாணவே. எல்லா லாங்குவேஜும் ஒன்று தான், எமோஷன்ஸ் ஒன்று தான், வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் எல்லாம் சேர்ந்தும் சினிமா பண்ணுறோம். இது அசோகா வந்து உங்களை படம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க. சாரி, எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்லியாச்சு. ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க. இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலாக என்னுடைய ஸ்டெப்பு வச்சு வந்திருக்கேன். ரிசீவ் பண்ணுங்க. நம்ம டீமு, நம்ம படம் உங்களது. நான் அங்கே உக்காந்து எல்லா தமிழும் படம் பார்த்துருக்கேன். அங்கே நிறைய ஃபேன் ஃபாலோயிங் தமிழ் படம்க்கு இருக்கு. அந்த மாதிரியே நம்ம கதை கூட, நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும், வாழ்க்கணும். அவ்வளோதான். ஏதாவது கொஸ்டின் இருக்கா? ப்ளீஸ் ஆஸ்க் மீ. தேங்க்யூ. சதீஷ், இந்த மாதேவா சாங் நீங்க தான் பாடி இருக்கீங்க. எங்களுக்கு அந்த பாட்டுல இந்த 2 லைன்ஸ் பாடலாமே. மாதேவா நான் தெலுங்குல மாதேவா நான் தான் பாடிருக்கேன். இந்த லிரிக்ஸ் நான் தான் ரைட்டிங் பண்ணிருக்குது. அது வந்து நேச்சர் மேலே ரைட்டிங் பண்ணிருக்க சாங் அது. அந்த 2 லைன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. நான் ஒரு கரோனா டைம்ல ஒரு சாங் ரைட்டிங் பண்ணி நான் என் பொண்ணு வந்து அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணேன். அது வந்து இது பேர் வந்து ஒரு லைன், ஒரு 2 லைன் பாட்டு பாடுறேன். கரெக்டா? பாட்டு பாடுறேன் கரெக்டா? ஓகே. இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணிலிருந்து ஈர்த்து கொண்டு எங்கே சென்றதோ, செய்த பாவம் கல்விடா புதிய மந்திரமா, மனிதன் போரும் போருக்கு இது புதிய மந்திரமா, இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்ததோ, இந்த உடலை மண்ணில் இருந்து ஈர்த்து எங்கே கொன்று சென்றதோ, கொன்று சென்றதோ. கரோனா டைம்ல எதுக்கு இதெல்லாம் வந்திருக்கு, எப்படி இதெல்லாம், எதுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இந்த சாவு எல்லாம் எதுக்கு நடந்திருக்கு, அதுதான் வச்சு பண்ணிருக்க சாங் அது. அதுக்கப்புறம் வந்து இது 2 லைன் பாடுறேன். இது எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. ஏதாவது மிஸ்டேக் வந்தானா மன்னிச்சுங்க ப்ளீஸ். சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. ஏ சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. ஏ அரசி வேறும் நீயே, கங்கை நீரும் நீயே, மனதின் செல்வம் நீயே, விபூதி வில்வம் நீயே, உப்பின் சுயம் நீயே, ரத்தின் சபையும் நீயே, வானக கைகளும் நீயே, உலக ஆழ்வன் நீயே, ராகி அரைக்கல் நீயே, அதன் சுவையும் மனமும் நீயே, அனைத்தும் அணுவன் நீயே, அண்டவானவன் அண்டவானவன் நீயே, அண்டவானவன் நீயே. ஏ சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. சம்போ 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 மாதேவா, கேளாய் 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 மாதேவா. தேங்க்யூ. Thank you all for coming and supporting. Sorry I can't speak Tamil, so please forgive me. The Rise of Ashoka is a cinema, content oriented cinema made with passion, love and grit. So please support us throughout like this. We need your support. Thank you all for coming. வணக்கம் எல்லாருக்கும், நன்றி. இந்த ரைஸ் ஆஃப் அசோகா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இளைஞன் அவனோட ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ரைட்ஸை பெற்றுக்கொள்ளது தான் இந்த கண்டென்ட். ஸோ ப்ளீஸ் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். சாரி சார் ரைட் சொல்லுங்கள் சார்.
இது வந்து குலத்தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தரும் என்ன சார் என்ன குலத்தொழில் இட்ஸ் ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஆமா, ஆமா. வந்து பண்றாங்க இல்லையா. ஸோ தட் பீப்புள் இன்சிஸ்டிங் ஆன் ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸ் பீங் அண்டர்டேக்கன் Yeah. ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அப்படி நெசசிட்டி கிடையாது. பீப்புள் ஃப்ரம் த லோவர் கம்யூனிட்டி ஷுட் ஆல்சோ ரைஸ் டு த டாப் அப்பர் கம்யூனிட்டிஸ். ஐ மீன் ஷுட் பி ஃப்ரீ டு சூஸ் தேர் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வந்து உங்கள் கதை சொல்லுது. ஸோ பேசிக்லி திஸ் இஸ் காஸ்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் இல்லைங்களா உங்கள்து? இல்ல காஸ்ட் மேல இல்ல, இது வந்து இது வேலை மேல இருக்கு. இது வேலை மத்த நடக்கிற கிரைம் என்ன இங்க அங்க என்ன அங்க அர்னிங் வந்து ரொம்ப இருக்கு. என்ன முடி எடுத்துறதுக்கு வந்து அர்னிங் ரொம்ப இருக்கு. அது அவருக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கா இல்லையா அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஃபைட் பண்றதுக்கு யார் இருக்கு? அதுக்காக ஒரு ஹீரோ வேணும், அதுக்காக ஒரு தைரியமா இருக்கா ஒரு பையன் வேணும். அதுதான் அசோகா. இது கேஸ்ட் மேல கம்ப்ளீட் கேஸ்ட் மேல அந்த மாதிரி கம்ப்ளீட் கேஸ்ட் வச்சு பண்ணியிருக்க படம் இல்லை. இது வந்து இது ஒரு மேட்டர் இருக்கு. ஏன்னா அவரை ಈಗ நான் என்ன 500 rupees ஐ எம் earning 500 rupees அது நமக்கு வேணும். அது இல்லாமல் என்ன வரும்? அதுதான் பிரச்சனை. 500 நீங்க வச்சு எனக்கு 10 ரூபாய் கொடுக்கறது நியாயமா? அதுதான் நம்ம நியாயக்காக நம்ம we are fighting for our rights. ಅದರ ನಡುವಲೇ ஒரு நம்ம லவ் ஸ்டோரி. Is this movie being made in, or is it being released only in Kannada, or is it being released in all other languages? How many languages? Same name, same time. Yeah, The Rise of Ashoka ನೇಮ್ಲೆ ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ಲಿ ಬரும். ಅದು ಒಂದು ತಮಿಳು ನಮಗೆ ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್, ಕನ್ನಡ ತಮಿಳು ಮೇನ್ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್. ಬಿಕಾಸ್ இந்த கதை வந்து சூட் ஆகுது நம்ம தமிழ்நாடு கல்ச்சருக்கு வந்து சூட் ஆகுது. அதனால கன்னடா தமிழ் மெயின், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு. ஃபர்ஸ்ட் கன்னடா, செகண்ட் தமிழ். இப்போ ஒரு நல்ல ஒரு பிக் கம்பெனி இன்னைக்கு 3 o'clock 3 o'clock படம் பார்க்குவாங்க. அது போயிட்டுருக்கு இப்போ. மேபி சர்ப்ரைஸ் நியூஸ் நாளைக்கு நாளானிக்கு நான் கொடுக்குறேன் ஒரு பிக் நியூஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட். தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. என்னன்னா காந்தாரா ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வரும்போதே வந்து காந்தாரா ஹீரோயினோடு சேர்ந்து வரீங்க. ஸோ அவங்க வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழுக்கு வரீங்களா, இல்லை வந்து எல்லா லாங்குவேஜ் சேர்ந்தே வரீங்களா? இது மார்க்கெட் எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பிகாஸ் மார்க்கெட் எல்லாம் வச்சு படம் பண்ணுறதோ அது வேற மாதிரி படம். இது மார்க்கெட்டுக்காக பண்ணியிருக்க படம் இல்லை. இதுக்கு ஒரு காசு இருக்கு, அந்த காசை வச்சு பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி படம் நான் இங்கே தமிழில் ரொம்ப பார்த்துருக்கேன். நான் அந்த காசு இருக்கிற படம் ತುಂಬ பார்த்துருக்கேன். நான் அவன் எல்லாமே சூப்பர் ஹிட் தான், இங்கே பிளாக் பஸ்டர் தான், 100 crores கிளப் தான். அதை நான் பார்த்துருக்கேன். அதுதான் கதை. நம்ம உள்ள ஒரு கதை இருக்கு, கர்நாடகத்தில் ஒரு கதை இருக்கு. அது இங்கே பார்க்கணும், என்னுடைய ஆசை. நான் ஆசைப்பட்டு வந்திருக்கேன். அதுக்கு மேலே நீங்க சொல்ற கொஸ்டின் கரெக்டா இருக்கு. ஆமா, காந்தாரா ஹீரோயின் வந்து பேன் இண்டியா ஹீரோயின் ஆல்ரெடி. அவர் நமக்கு வேணும், ஒரு பிசினஸ் வேணும் இல்லை, பிசினஸ் வேணும். பிசினஸ்க்கும் மேலே என்ன அந்த கேரக்டருக்கு சப்தியுமே வேணும். அந்த கேரக்டர் அப்படியே இருக்கு, அவர் மாதிரியே இருக்கு அந்த கேரக்டர். அது வேணும் நமக்கு. அதுக்காக அவர் காஸ்டிங் பண்ணிருக்கு. தேங்க்யூ. யார் கேரக்டர் சார்? ரியல் இன்சிடென்ட் ஸ்டோரி சார். இது வந்து இது பார்பர் கம்யூனிಟಿ ಮೇಲೆ ನಡೆದಿருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட். இன்ஸ்பிரேஷன் சார். நடுவில் நம்ம ஸ்டோரி இருக்கு. ನಾವು ஸ்க்ரீன் பிளே நம்ம வேற சீன் வச்சு அது எல்லாமே இருக்கு. நம்ம ஸ்டோரி கூட இருக்கு, அது ரியல் இன்சிடென்ட் கூட இருக்கு. கம்ப்ளீட் ரியல் இன்சிடென்ட் இல்லை. யா, A lot of approaches came about, sir, but I did not choose for a lot of reasons. Uh, Mainly because I was being cast for the same type of roles or for very older characters. So that's why I made a decision of not wanting to choose this because it was at least the characters that came about at that point of time was at least 15 years older than my age. So 10-15 years older. Now I look younger than my age. So now I will come and I will definitely, sir said I have a good market now in Tamil. So I'm going to come very, very soon. I have 2 that I'm shooting currently. One is for release, and then one we've already announced, Halagalli, and another one
I'm going to start shooting soon. Thank you. ஹீரோ சார் பாபர் அப்படின்னு எடுத்துருக்கீங்க. இந்த பார்பர் கம்யூனிட்டா? கம்யூனிட்டி அரசியல் இல்லாமல் ஜாதி வரலை. ஸோ நீங்கள் காமிக்க போகிறது அரசியலை தாக்கி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா பொலிட்டிக்கல் இருந்தால் தான் மெயின். பொலிட்டிக்கல் தான் ஜாதிகள் பிரித்தது, அவங்க தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல் இல்லாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. அன்னைக்கு 71 இருந்த பொலிட்டிஷனை வச்சு எடுத்திருக்கீங்களா? 100% அதுதான் வச்சிருக்கேன். பாலிடிக்ஸ் இல்லாமல் படமே இல்லை. நீ எந்த படமாரும் எடுத்துட்டு வாங்க, அந்த படத்தில் பாலிடிக்ஸ் இருக்கணும். இருக்கு, அதுதான் வச்சு பண்ணியிருக்கு. அந்த பாலிடிக்ஸ் என்ன? நம்பிக்கை, நம்பிக்கை துரோகம். அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணுறது பாலிடிக்ஸ். இன்னும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்திருக்கு, இப்போ கூட நடந்திருக்கு. பாலிடிக்ஸ் இருக்கு. பாலிடிக்ஸ் இல்லாமல் படம் பண்ணுறதோ அதுக்கு வேல்யூவே இல்லை. என்னுடைய விஷன் அவ்வளோ. ஹீரோயின் காந்தாரா 2 ஸோ இங்கே வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஆனால் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட சொன்னாங்களா செகண்ட் பார்ட் எடுக்க போகிறோம், நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு? Yeah, I mean, because it happens thousands of years ago, and you watched Kantara chapter 1, you know what the heroine's character is. When in Kantara 1, my graph is only completely different. I stand up for the community, I start the fight, I start the war. But here it wasn't like that. The character graph was different, the arc was different, so obviously I couldn't be placed there. தேங்க்யூ. சார் லாஸ்ட் கொஸ்டின். சார் எனக்குள் ஒரு லூசியா தான் எனக்குள் ஒருனா வந்தது. ஆமாம் ஆமாம், அதுலேயே ரிஷப் செட்டி நடிச்சார் இல்லையா போலீஸா? எஸ் 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 எஸ். அவர் ஒரு சின்ன கேரக்டர். அவரை பற்றி ஏதாவது சொன்னாரா சார்? காந்தாரா? யா, ஆஃப் கோர்ஸ் காந்தாரா இஸ் ப்ரௌடு பிகாஸ் நம்ம கன்னட சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் சாம்ராட் அசோகா தான் வரும். அவர் நிறைய வார்லாம் பண்ணி நிறைய கேப்சர்லாம் பண்ணி கடைசியில் புத்தி சிதற போய் சாஃப்ட் ஆகிட்டார். ஆமாம். அந்த அசோகாவுக்கும் இந்த அசோகாவுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன மாதிரி? இந்த அசோகாவுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஒரு சீனில் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் சொன்னுவார், அசோகா நீ சக்கரவர்த்தி தான். எப்படி ಚಕ್ರವರ್ತಿ ಒಂದು அந்த ஜாதியில இல்லை, ஜாதியில சக்கரவர்த்தி இல்லை, நீ ನಿನ್ನ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ல ಚಕ್ರವರ್ತಿ. ನಿನ್ನ உள்ளே இருக்கிற என்ன ஃபயர் இல்லையா, அதுதான் சக்கரவர்த்தி. இந்த கம்யூனிட்டிக்காக நீ பண்ணணும், நீ போடா, நீ பண்ற நீ போடா, அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. அதுதான் சக்கரவர்த்தி அசோகா. 70s நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு, சாமராஜ் நகரத்தில் நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வச்சு இந்த படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. இது காதல் படமா பக்தி படமா? இது பக்தி காதல் ஒன்றுமே இல்லை. காதல் இருக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்யூனிட்டி, லோவர் கம்யூனிட்டியாக ஒரு கதை. கம்யூனிட்டியில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, அவன் வந்து ரொம்ப படிச்சிருக்க பையன், எஜுகேஷனில் அவனுக்கு என்ன கவர்மெண்ட் வேலை வேணும். அப்பாவுக்கு என்ன, அவர வேலை வந்து அவர குடும்பத்துக்கு வேலை வந்து என்ன பார்பர் கம்யூனிட்டி. அவர் வந்து அப்பாவுக்கு என்ன இருக்கு, இல்லை என்னுடைய பையன் வந்து இதை பண்ணக்கூடாது, அவன் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், இது வேண்டாம் நமக்கு. அங்கே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா இப்போ அசோகா இந்த வேலைக்கு போவானா இல்லையா, இதுதான் பிரச்சனை வரும். அது ஏதோ ஒரு வேற மாதிரி ஸ்டோரி இருக்கு உள்ள. பெரிய பிரச்சனை ஒரு இன்டர்வல் பாயிண்ட்ல. அதுக்கு முன்னாடி என்ன நடக்கிறது, அசோகா எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவான், ஒரு கம்யூனிட்டியை எப்படி சேவ் பண்ணுவான், அதுதான் கதை. தமிழில் நல்ல கதையோட வர்றீங்க, வாழ்த்துக்கள்.